ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்க ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சுலபமான முறையில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி இது. இது ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்காக இப்போது ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை அலசி எடுத்துக்கலாம். 2 தடவை அலசிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இது கூடவே வெங்காயம் மீடியம் சைஸ் அளவுக்கு 2 எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளியும் 2 எடுத்து சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக. நீங்கள் காரம் கூட குறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூடவே சின்னதாக கட் பண்ண கத்திரிக்காய் 2, அரை பீஸ் அளவுக்கு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கூட ஒன்று தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன சைஸ் மிளகு சைஸ் அளவுக்கு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு இதை நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். அது வரைக்கும் அப்படியே நல்லா இது வெந்து வரட்டும். விசில் நல்லா வந்து தானாக ரிலீஃப் ஆகி வரணும். அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பருப்பு 4, 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் இது போல் கரைச்சிட்டு நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா மசிய வச்சு எடுத்துட்டு இப்போ அடுத்ததாக இதை நான் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சூடாகி வந்தோடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஒரு 2 வரமிளகாயை இது போல் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த பருப்போடு சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இது கூடவே 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோன்னா நல்லா டேஸ்டியான டிஃபன் சாம்பார் நமக்கு ரெடி. இது போல் சாம்பார் இட்லி, தோசை, பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு 15 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமான ரெசிபி. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.